நல்ல ஒரு ஃபோக் டான்ஸ் ஆட போகிறீங்களா? அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபோக் சாங் கச்சேரியில் பாட போகிறீங்களா? ஸோ இந்த மாதிரி கண்ணாங்கி சாரீ கட்டிட்டு ஸ்டேஜில் நின்னா ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸே தனி கெத்தாக தான் ட்ரெண்டாக இருக்க வில்லேஜ் தீம் ஃபோட்டோ ஷூட்கெல்லாம் கண்ணாங்கி சாலை மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் வந்து வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் கான்ட்ராஸ்டான பார்டர் இருக்க இந்த மாதிரி பட்டு சாரியில் கட்டி பாருங்க வேறு லெவலில் இருக்கும். இந்த சாரீ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு டுட்டோரியல் பார்க்கலாமா? வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். உங்களுக்கு கண்ணாங்கி சாரீ பிடிக்குமா? யாரெல்லாம் இந்த மாதிரி சாரீ ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காட்டனில் இந்த சில்க் நைலான் அந்த மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸான சாரியில் தான் இந்த கண்ணாங்கி சாரீ வந்து ட்ரா பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்கெல்லாம் கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கிற மாதிரி ஸோ பட்டு சாரியில் நல்லா ஹெவியாக இருக்கிற காட்டன் சாரீஸ்லாம் டார்க் ஷேட் இருக்கிற சாரீஸ்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்ணாங்கி சாரீ ட்ராப்பிங் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கொசுவம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு ட்ராப் பண்ணுவோம் இல்லைங்களா சென்டர் போயிட்டு. பட் இது பொறுத்தளவுக்கு வந்து பேக் சைடு வந்து பின் கொசுவம்னு சொல்லுவோம். ஸோ அப்படி தான் இந்த கண்ணாங்கி சாரீ வந்து நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்கர்ட் வந்து நல்லா இந்த கண்டங்கால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட்டிக்கணும். ஸோ இன்ஸ்கர்ட் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சாரியோட உள் சுத்து பகுதி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து ப்ளீட் எடுப்போம். சாரீ நல்லா லென்த்தாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு 6 ப்ளீட் வரைக்குமே நீங்கள் பெரியவங்களுக்கு கூட எடுத்துக்கலாம். சின்ன பொண்ணுங்களுக்கு எப்படி கண்ணாங்கி சாரீ ட்ராப் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்குறேங்க. ஸோ வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா எல்லா ப்ளீட்ஸையும் கேதர் பண்ணிவிட்டு இந்த பார்டரில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து சிம்பிளான மெத்தடில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்த ப்ளீட்ஸ் எல்லாமே பேக் சைட்லேருந்து தான் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேதர் பண்ண ப்ளீட்ஸ் எல்லாம் பேக் சைடு வச்சுட்டு கரெக்டாக நம்ம அந்த கண்ணங்காலுக்கு ஹைட்டுக்கு இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ தூரம் வந்து உள்ளே டக்கின் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவு மட்டும் உள்ளே டக்கின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டக்கின் பண்ணுறப்ப பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சின்ன பொண்ணுங்களுக்கு பண்ணுறப்ப உங்களுக்கு நிறையா சாரியோட ப்ளீட்ஸ் வந்து இருக்கும். அதனால் உள்ளே நம்ம தாராளமாகவே டக்கின் பண்ணுவோம். ஒரு டான்ஸ் ஆடுறப்ப வந்து வெளியில் வராது. பட் அடல்ட்டுக்கு நம்ம வந்து கட்டுறப்ப என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு பத்தாமல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் மட்டும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த சேஃப்டிக்காக ஒரு சேஃப்டி பின் வச்சு பேக் சைடே வந்து பின் பண்ணிக்கிங்க. இப்போ அது அப்படியே ஒரு ஃப்ரண்ட் சைடு ஒரு சுற்றி ஒரு பின் முன்னாடி கொண்டு வரப்பவே கரெக்டாக அந்த கண்ணங்காலுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இந்த பேலன்ஸ் ஃபேப்ரிக் எல்லாமே வந்து ஸோ உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சேஃப்டி பின் வந்து நான் பின் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு சேஃப்டிக்காக பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் நழுவிட்டு வராத மாதிரி இருக்கும். இப்போது நீங்கள் பேக் சைடு கொண்டு வந்துட்டு இது அப்படியே வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம். இவ்வளோ தான் இந்த சாரியோட மெத்தடு இவ்வளோதாங்க. ஸோ ரொம்ப ஒரு 10 மினிட்ஸ் கூட இதுக்கு நம்ம நார்மல் சாரீ கட்டுறதை விடவே ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். இப்போ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம், பல்லு ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பார்டர் இருக்கிற பட்டு சாரீ மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு லுக் கிடைக்கும். இந்த செட்டிநாடு அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நிறையா மூவிஸில் பார்த்துருக்கலாம், இல்லை நிறையா சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வயசானவங்க கட்டுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுவே வந்து நம்ம ஒரு டான்ஸ்க்கு நம்ம குழந்தைகளுக்கு டான்ஸ் கட்டுறப்போ இல்லை ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறப்போ ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா டார்க் ஷேடில் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ ப்ளீட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஷோல்டரில் நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் சாரீக்கு எப்படி வந்து பல்லு ப்ளீட் பின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த சாரீக்கு ஃபஸ்ட்டு வந்து பல்லு ப்ளீட் வந்து ஷோல்டரில் வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஷோல்டரில் பின் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவும் இழுத்துடக்கூடாதுங்க. ஏன்னா ரொம்ப இழுத்துட்டிங்க அப்படின்னா இந்த கீழே வந்து நம்ம அந்த கண்ணாங்கி கணுக்காலுக்கு மேலே ரொம்ப வந்த மாதிரி ஆயிடும்.
ஸோ அதனால் ரொம்பவும் வந்து பல்லு ப்ளீட் வந்து ரொம்ப இழுத்துறவும் கூடாது, ரொம்பவும் வந்து ஷார்ட்டாக வச்சிங்க ரொம்ப நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் ஒரு டைம் பின் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு கீழே பாட்டமில் காட்டுற பாருங்களேன். ஸோ கரெக்டான அளவில் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டில் ஒரு சுற்றி சொருகி இருக்கோம் இல்லையா, ஸோ அதுவும் இந்த நம்மளோட பல்லு ப்ளீட்டோட பார்டரும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த காலத்தில் வந்து பாட்டிகள்லாம் இதை அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா முந்தானை வந்து எடுத்து சொருகிடுவாங்க. பட் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்போ நம்ம இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்காது, ஒரு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டான்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த பார்டர் மட்டும் எடுத்து நம்ம ஃபஸ்ட் லேயர் பார்டர் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பேக் சைடு பின் பண்ணிக்கிங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க இந்த சாரீ ஃபேபை வந்து அப்படியே வந்து பேக் சைடு வந்து உள்ள டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி இந்த சாரியோட போர்ஷன் வந்து கம்மியாகலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே டக்கின் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டான்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க, ஸோ அதை அப்படியே விட்டுட்டு நம்ம பண்ணோம்னா கால் வந்து தடுக்கும். ஸோ அப்படி இல்லாமல் உள்ள நீட்டாக வந்து பேக் சைடு வந்து உள்ளே டக்கின் பண்ணி விட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டான்ஸ் பண்ணுறப்போ இல்லை ஒரு ஸ்கிட்சு ஏதாவது ஒன்று ட்ராமா வந்து பண்ணுறப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுக்கும். இப்போ இந்த சேஃப்டி பின் வந்து நம்ம கொசுவத்தோட சேஃப்டி பின் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக செஸ்ட் ப்ளீட் எல்லாமே வந்து நீட்டாக அந்த ப்ளீட்ஸில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சாரியோட லுக்கை எதில் இருக்கும் அப்படின்னா முந்தான போர்ஷனாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து எல்லா ப்ளீட்ஸுமே கேதர் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இடுப்பில் சுருகிறது தான் இந்த சாரியோட சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இப்போ ஃபைனல் டச் இந்த பல்லு ப்ளீட்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து சொருக போகிறோம். பட் சொருகாமல் ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த சாரியோட பார்டர் வந்து இன்னுமே நீட்டாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இந்த டெமோ சாரீ ட்ராப்பிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதனோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சாரி ட்ராப்பிங் மூலிமா மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சாரீ ப்ரீப்ளீட்டிங் பற்றி கிளாஸஸ் வேணும், எனக்கு குழந்தைங்க இருக்குது, என்னால் குரூப் செஷன் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு 1-on-1 செஷன் கூட அட்வான்ஸ்டு லேர்னிங்கில் வித் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கூட சாரீ ப்ரீப்ளீட்டிங் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டீட்டெயில்ஸ்க்கு இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள்.